ப்ராப்பரா வந்து எதோ இப்போ நீங்க ஜிம் போனாலும் சரி, எந்த ஒரு ஒர்க் அவுட் பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் வார்ம் அப்போட பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம இனிஷியலா வந்து எ எ நல் அ ஹெட்லேருந்து டோ வரைக்கும் வார்ம் அப் பண்ணிறணும். சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 10 மினிமம் ஒரு 10 ரவுண்ட் ஆஃப் சூரிய நமஸ்காரம் டெய்லி மார்னிங் 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகே. ஸோ நீங்க அத பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களோட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். கோவம்ங்கிறது எல்லாருக்குமே வரும். பட் அது வந்து யோகால வந்து நம்மளுக்கு அது கண்ட்ரோல் ஆயிரும் நம்மளோட. ஸோ அதுதான் யோகா. மைண்ட, உங்க பாடிய கண்ட்ரோல். ஸோ எந்த ஸ்டேஜ்ல நம்ம கோவம் வந்து அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எதுல வந்து நம்ம அத வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு இது மைண்ட வந்து அதுக்குள்ள செட் ஆயிரும். ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி வந்து வந்து வெளிய வர்றதில்ல. ரிலாக்ஸிங் யோகா இருக்கு. அண்ட் அது மாரி வெயிட் லாஸ்க்குன்னு ஒரு சில சீக்வென்ஸ் இருக்கு. ஸோ அந்த சீக்வென்ஸ் வந்து டைனமிக் மூவ்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய நமஸ்காரமே வந்து நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ எதெல்லாம் பேக்கேஜிங்ல இருக்கோ, ஸோ அந்த மாரியான ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணும். அந்த பேலன்சிங் சீக்வென்ஸ் நம்ம பண்ணணும் அப்டின்னா, உங்களோட ஃபோக்கஸ் இல்லாம அது பண்ண முடியாது. தைராய்டு வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இந்த தைராய்டு இஷ்யூஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு, ரிவர்ஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ யோகா பண்ண சொல்ல வந்து என்னன்னா, கம்பேரிசன் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்ட்டா பிராக்டிஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா, அது அது இருக்காது. கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் பண்றது இருக்காது. ஸோ இப்போ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்டின்னா, அதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒண்ணு நம்மளோட ஹெரிடிட்டரி ஒரு ரீசன் சேம். ஹாப்பி ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்டின்னா, பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நீங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலுமே உங்களோட ஹாப்பி ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும். ஹெல்குரு நேயர்களுக்கு வணக்கம். யோகா பத்தின நிறைய டவுட்ஸ் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே தெளிவா பேசுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னா பிரசீதா யோகா இன்ஸ்ட்ரக்டர் அவர்கள். வணக்கம் மேம். ஹாய் அக்ஷரா. ஸோ எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து யோகா பண்ணணும்னு இருக்கும். நம்மளோட பாடியில ஒரு மெடிடேஷன் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு தோணும் போது யோகா ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து எந்த யோகாலேருந்து ஸ்டார்ட் பண்ணும், என்னென்ன ஆசனம்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? பிகினர்ஸ் வந்து இப்போ யோகா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்க சிம்பிள் யோகா சீக்வென்ஸ் இருக்கும். லைக் தாடாசன், மர்ச்சரியாசன், பச்சிமோச்சானாசன் அண்ட் சேதுபந்தாசன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா பண்றது. ஸோ இது ஒரு வீடியோ பார்த்தே நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாரியான ஒரு பேசிக் சீக்வென்ஸ்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கிராஜுவலா அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். தென் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் போசஸ் அவங்க ட்ரை பண்ணலாம். டாக்டர்ஸ்லாம் வந்து ஹோம் ரெமெடிஸ்லாம் பார்த்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ யோகாஸ் வந்து நம்மளுக்கு சுத்தமாக ஒரு நாலேஜே இல்லாமல் யூடியூப் பார்த்து பண்ணுறத வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணுவீங்களா? அதான் ஆல்ரெடி இப்போ சொன்னேன் இல்லையா? பேசிக் சீக்வென்ஸ் ஓகே. ஓகே. ஸோ அது இல்லாம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் நம்ம போறோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டரோட கைட்லைன்ஸ்ல தான் நம்ம பண்ணணும். ஸோ அப்படி பண்ணா தான் வந்து அலைன்மென்ட் போஸ்சர்ஸ் வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு சிலர் வந்து நெறைய நாள் சொல்லியிருப்பாங்க. இப்ப என்னோட ஸ்டூடண்ட்ஸ் வராங்க அப்படின்னா, நான் வந்து இவ்வளோ நாளா நான் வந்து யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கும், நம்ம கிளாஸ்ல வந்து பிராக்டிஸ் பண்றதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த அலைன்மென்ட்ங்கிறது. இப்போ லேட்டரல் ஸ்ட்ரெச்னா நம்மளோட போஸ்சர்ஸ் எப்படி இருக்கணும்? ஃபார்வர்ட் பெண்ட்னா நம்ம வந்து நம்ம பாடி மூவ்மெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? பேக்வர்ட் பண்ண சொல்ல நம்ம போஸ்சர்ஸ் எப்படி இருக்கணும்? ஸோ எது ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணும்? எது எண்டிங்ல இருக்கணும்? அண்ட் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் எப்படி ஃபாலோ பண்ணணும்? ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து யோகா லேர்ன் பண்ண ஒரு இன்ஸ்ட்ரக்டரோட கைட்லைன்ஸ் இருந்தால் தான் உங்களால கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான். இதுதான் வந்து டாக்டர்ஸும் சொல்றது. கைட்லைன்ஸ் இல்லாம நம்ம எது ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா எல்லார் கையிலயும் இருக்கனால, ஸோ எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்து வீட்ல இருந்தே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு நாலேஜோட பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அதோட பெனிஃபிட் வந்து கரெக்டா இருக்கும். ஜிம் போகிறவங்களுக்கு வந்து கிராம்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அவங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது கிராம்ப் ஆகும். அதே மாதிரி யோகாவில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மசில்ஸ் கிராம்ப் வரும். ப்ராப்பரா வந்து இப்போ நீங்க ஜிம் போனாலும் சரி, எந்த ஒரு ஒர்க் அவுட் பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் வார்ம் அப்போட பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம இனிஷியலா வந்து ஹெட்லேருந்து டோ வரைக்கும் வார்ம் அப் பண்ணிடணும். ஸோ அந்த வார்ம் அப் பண்றது வந்து உங்களோட மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்றதுக்கும், உங்களோட ஜாயிண்ட் மூவ்மெண்ட் ஃப்ரீ பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஆஸ்னாஸ் பிராக்டிஸ் பண்ணோம். இல்லைனா ஜிம் ஏதோ ஒரு ஒர்க் அவுட் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா அதை ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் மெயினாக வந்து யோகாவில் வந்து நம்ம ஆஸ்னாஸ் பண்ண சொல்ல அந்த பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் இருக்குல்ல, அதுதான் மெயின் டூல் யோகாவில். ஸோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மசில் கிராம்ஸ் வராது. நீங்கள் இப்போ ஆசனாஸ் பற்றி பேசிட்டு இருந்தீங்க மேம். மார்னிங் எழுந்ததுலேருந்து ஒரு ஆசனா இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ நம்ம வந்து டெய்லி ஒரு யோகா வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதை விட நம்ம வீக்லி அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாமா?
அப்படி இல்ல. ஸோ இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல்ல எல்லாரும் நான் வந்து என்கிட்ட இப்போ என்கொயரீஸ் வராங்க அப்படின்னா, வீக்லி 3 டே செஷன்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். வீக்கெண்ட் செஷன் மட்டும் எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் அப்படி இல்லாம நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஓகே. ஸோ நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணணும். அது மார்னிங்ல வந்து நம்ம அந்த ரொட்டீன் ஒண்ணுமே இல்ல. சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 10 மினிமம் ஒரு 10 ரவுண்ட் ஆஃப் சூரிய நமஸ்காரம் டெய்லி மார்னிங் 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகே. ஸோ நீங்க அது பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களோட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட ஃபோக்கஸிங் இம்ப்ரூவ் ஆகும். டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் உங்களோட ஜாயிண்ட்ஸ் எல்லா ஜாயிண்ட்ஸுமே அந்த சூரிய நமஸ்காரத்துல ஃபங்ஷன் ஆகும். ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த டைட்னஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட மசில்ஸ்ல ஸ்ட்ரெயின்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு அந்த நம்மளுக்கு நார்மலா நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால அந்த பேக் பெயின் எல்லாருக்குமே அது இருக்கு இல்லையா? ஸோ அந்த பெயின் எதனால வருதுன்னா, உங்களுக்கு மசில் ஸ்டிஃப்னஸ்னால வருது. ஸோ அது எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து டைம் நம்மளுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அந்த வீக்கெண்ட் அத எடுத்துட்டு போகாம டெய்லி பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேம் அப்புறம் யோகா பண்றவங்க வந்து ரொம்ப பொறுமைசாலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அப்படி இல்ல. ஸோ நாங்களும் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான் இல்லையா? ஸோ கோவம்ங்கிறது நான் எல்லாருக்குமே வரும். பட் அது வந்து யோகால வந்து நம்மளுக்கு அது கண்ட்ரோல் ஆயிரும் நம்மளோட. ஸோ அதுதான் யோகா. மைண்ட உங்க பாடிய கண்ட்ரோல். ஸோ எந்த ஸ்டேஜ்ல நம்ம கோவம் வந்து அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எதுல வந்து நம்ம அத வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு இது மைண்ட வந்து அதுக்குள்ள செட் ஆயிரும். ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி வந்து வந்து வெளிய வர்றதில்ல. ஸோ கோவமா இருக்கிறதுக்கும் நீங்க ஒரு ஆசனம் பண்ணி அதை சரி பண்ணிப்பீங்க. அந்த நம்ம மாதிரி. பிராணாயாமாஸ் வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்றோம் இல்லையா? தென் இப்போ யோகாங்கிறது வந்து இப்போ மெடிடேஷன் சொல்றாங்க. ஸோ யோகாங்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு மெடிடேஷன் மாரி தான் ஃபங்ஷன் ஆகும். ஓகே. ஸோ மெடிடேஷன்ங்கிறது நம்மளோட மைண்ட் வந்து ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து சிங்கிள் பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்றது. நம்ம அதே தான் யோகாவும். யோகா பண்றனால வந்துட்டு அந்த 1 ஹவரும் உங்களோட மைண்ட் வந்து அந்த இப்போ நீங்க என்னோட ஸ்டுடியோல நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஸோ அங்க தான் இருக்கும். அத தாண்டி உங்களுக்கு வந்து வேற எந்த தாட்ஸுமே வராது. ஏன்னா ஒரு ஃப்ளோ அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டினியூஸா போயிட்டே இருக்கும் அந்த 1 ஹவர் செஷன். ஸோ இப்போ ஜிம் ஒர்க் அவுட் மாதிரி கிடையாது. இப்போ நீங்க த்ரெட்மில் பண்றீங்க அப்படின்னா நீங்க த்ரெட்மில் பண்ணிட்டே உங்களோட தாட்ஸ் வேற எங்கேயாவது போயிட்டு வரும். பட் யோகால அப்படி இருக்க முடியாது. நான் இப்போ 1 ஹவர் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் ஃபாலோ பண்ணிட்டே நான் ஒவ்வொரு ஆசனாஸும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அது கண்டினியூஸா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த செஷன் வந்து என்கேஜா இருக்கனால உங்களுக்கு அதுவே வந்து ஒரு மெடிடேஷன் பண்ற மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க அந்த 1 ஹவர் யோகா பண்றதுல உங்களுக்கு வந்துரும். ஸோ அதனால வந்துட்டு நீங்க மெடிடேஷனுக்குன்னு தனியா ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். உங்களோட ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்றதுக்குன்னு தனியா நீங்க சைக்காட்ரிக்ஸ் அந்த மாதிரிலாம் போக வேணாம். ஸோ இதுவே உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் நல்லா ரெடியூஸ் பண்ணும். மைண்ட் காம் டவுன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸ்க்கு எந்த அளவுக்கு மேம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெயிட் யோகா? லாஸ். யா. இது இப்போ யோகாலே பார்த்தீங்கன்னா, நெறைய சீக்வென்ஸ் இருக்கு. இப்போ ரீஸ்டோரேட்டிவ் யோகா இருக்கு, ரிலாக்ஸிங் யோகா இருக்கு. அண்ட் அது மாரி வெயிட் லாஸ்க்குன்னு ஒரு சில சீக்வென்ஸ் இருக்கு. ஸோ அந்த சீக்வென்ஸ் வந்து டைனமிக் மூவ்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய நமஸ்காரமே வந்து நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அதில இருக்கிற நீங்க அந்த சூரிய நமஸ்கார 12 ஸ்டெப்ஸ் வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ஸோ அதுவே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். பட் எது பண்ணுனாலும் நம்ம கன்சிஸ்டன்ட்டா பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதோட பேலன்ஸ் டயட் இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ் டயட் இல்லாம நான் வந்து இங்க 10 மினிட்ஸ் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அதனால நான் இன்னைக்கு வந்து இவ்ளோ வந்து ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி கிடையாது. ஸோ ப்ராசஸ் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஹெல்த்தியான பேலன்ஸ் ஃபுட் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். ஆனா ஜிம் போனா நம்மளால வந்து சீக்கிரமா ரிசல்ட் காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏன்னா விஷயம் இருக்கு. ஜிம்ங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி மசில்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க இப்போ மசில் பில்டப் பண்ணணும் இல்லைன்னா நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து ஜிம் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் யோகாங்கிறது அப்படி கிடையாது. யோகா வந்து உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஸோ உங்களோட எண்டோக்ரைன் கிளான்ஸ்ல தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஸ்லோவா இருக்கும். பட் அந்த ரிசல்ட் வந்து நீங்க இன்கேஸ் நீங்க யோகா ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சடனா டிஃபரன்ஸ் தெரியாது. சிலர் சொல்லுவாங்க நான் ஜிம் வந்து 3 மந்த்ஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆச்சு. பட் நான் ஜிம் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அகெயின் வெயிட் கெயின் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து யோகால இருக்காது. ஒன்ஸ் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலோட ஒன்று ஆயிரும் யோகாங்கிறது. நீங்க இதுக்குன்னு போயிட்டு ஜிம் ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ அங்கே உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க அதை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க யோகா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீட்ல இருந்தே உங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஒரு யோகா மேட் மட்டும் இருந்தது அப்படின்னா உங்களால நீங்க வீட்ல இருந்தே அதை வந்து கன்சிஸ்டண்டா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் யோகா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ மியூசிக் கேட்டா அது ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். எனக்குமே அப்படிதான். ஆனா மியூசிக் கூட நம்ம யோகாவை வந்து மர்ஜ் பண்ணும்போது எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும்? யூசுவலா வந்துட்டு இப்போ நீங்க ஜிம் ஒர்க் அவுட்ல பார்த்துருப்பீங்க மியூசிக்கோட பண்ணுவாங்க. பட் யோகால பண்ண சொல்ல நம்ம
வந்து யூஸ்வலாக வந்து மியூசிக் வந்து நம்ம பிகினில் வந்து நம்ம ரன் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ இன்கேஸ் பிகினர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஓகே. நம்ம இப்போ இன்கேஸ் அட்வான்ஸாக நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஓம் சாண்ட் அது ஓகே. அதை தவிர மைல்டான மியூசிக்கும் சம்டைம்ஸ் வந்து ஓகேவா இருக்கும். கொஞ்சம் சவுண்ட் அதிகம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுற மாதிரியான மியூசிக் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ உங்களோட மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால மோஸ்ட்லி வந்துட்டு நாங்கள் வந்து யோகாவில் வந்து மியூசிக்கோட சேர்ந்து யோகா பண்ணுறதில்ல. ஓகே. ஸோ அந்த பிளேஸ் அவ்வளோ அமைதியா இருக்கணும் அப்படின்றது தான் காம் மெயின். டவுனாக இருக்கிறது தான் மெயின். ஓகே. ஸோ வீட்ல யோகா பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு காம்னஸ் கிடைக்குமா? அது டிபெண்ட்ஸ் உங்களோட சரௌண்டிங் பேஸ் பண்ணி இருக்கிறது தான். ஓகே. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு காமான ஒரு பிளேஸில் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்போ இப்போ அது அந்த மாதிரியான ஒரு பிளேஸே இருக்கிறது கஷ்டம். எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு வெஹிக்கல்ஸோட சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஈவன் நம்ம வீட்டிலேருந்து பண்ணாலே பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாய்ஸ் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நம்ம வந்து முடிஞ்ச அளவு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காமான பிளேஸில் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸிங் அண்ட் அந்த அந்த ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம யோகா பண்ண ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஃபுட் சைக்கிள் எப்படி இருக்கணும் மேம்? இப்போது வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு என்ன மாதிரியான ஃபுட் அப்படின்னா ப்ராசஸ்டு ஃபுட். ஸோ எதெல்லாம் பேக்கேஜிங்கில் இருக்கோ ஸோ அந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ்டு ஃபுட் மீன்ஸ் ப்ராசஸ்டு சுகர் ரைஸ் ஸோ அந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆயிலி ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணும். அண்ட் யோகாவில் மெயினாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இதை தவிர நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்குல ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம் கிளைண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கும் மென்டல் ஃபிட்னஸ்க்கும் வந்து இந்த யோகா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எந்த யோகா சொல்வீங்க? அதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மென்டல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பேலன்சிங் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா யோகாவுமே பண்ணலாம். யோகாவே உங்களுக்கு வந்து மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து பேலன்சிங் சீக்வன்ஸ்னு இருக்கும். அந்த பேலன்சிங் சீக்வன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ் இல்லாமல் அது பண்ண முடியாது. உங்களால் ஸ்டேபிளாக ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வந்து நிறையா இருக்குது, டைவர்ஷன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியான போர்ஷன்ஸ் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மைண்டை வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ண மட்டும்தான் உங்களால் அதை ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த மாதிரியான பேலன்சிங் சீக்வன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பேலன்சிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் உங்களோட ஃபோக்கஸிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த பேலன்சிங் சீக்வன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து மோஸ்ட்லி வந்து உங்களோட சிங்கிள் லெக்கில் ஹோல்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேலன்சிங் சீக்வன்ஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ போஸ். ஒரு கால் எடுத்து இன்னொரு கால் மேலே வச்சுட்டு மேலே டாப் சைட் நமஸ்கார் பண்ணி பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அது ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவாங்க, விர்ச்சாசன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போர்ஷன் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து உங்கள் பாடி ஸ்ட்ரென்த்தனிங்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா உங்கள் பாடி வெயிட் வந்து சிங்கிள் லெக்கில் ஹோல்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி, உங்களோட ஹிப்போட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி, ஹேண்ட் ஓப்பன் பண்ணி செஸ்ட் ஓப்பன் பண்ணுறனால உங்களுக்கு வந்து லங்ஸோட கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஒரே ஒரு போர்ஷன் தான் அது, பட் அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கலுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட மைண்டுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இத்தனை ஆசனம் பண்ணால் போதும் அப்படின்னா எத்தனை மேம் சொல்லுங்கள்? அந்த மாதிரி சொல்ல முடியாது. நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து அது ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes வந்து வார்ம் அப் காண்டி நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா சூரிய நமஸ்காரம் ஒரு 10 minutes எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இருக்கிற அந்த ரிமைனிங் ஹவர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அப்பர் பாடி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அப்பர் பாடி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஆசனாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு நாள் அப்பர் பாடி, ஒவ்வொரு நாள் லோயர் பாடி, ஒரு நாள் ஸ்ட்ரென்தனிங்க்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளே வந்துட்டு டிவைட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ஹோல் பாடியும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான போர்ஷன்ஸ் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் எண்ட் ஆஃப் த செஷன்ஸ் வந்து கூல் டவுன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூல் டவுன் பண்ணால் தான் உங்கள் பாடி ரிலாக்ஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு லாஸ்ட் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து மெடிடேஷன்ஸ் அண்ட் பிராணாயாமாஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவல் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேம் தொடர்ந்து வந்து இப்போ பேசக்கூடிய விஷயம் என்னன்னா பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு, அப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ். இது 3 வந்து பெண்களுக்கு குறிப்பாக நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து யோகா என்ன ஹெல்ப் பண்ண போகுது?
இதில் தான் யோகா மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் கேட்டிங்க இல்லையா? ஸோ வெயிட் லாஸ் வந்து ஜிம்மில் போனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வெயிட் லாஸ் அதிகமாக தெரியுது. பட் யோகாவில் தெரியல. ஸோ இந்த மாதிரியான இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்கிறீங்களா? ஸோ அது வந்து எதனால் வருது அப்படின்னா நம்மளோட எண்டோக்ரைன் கிளான்ஸில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ்னால வருது. ஸோ இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. யாராவது வந்து இதுக்கு ரீசன் இதனால் உங்களுக்கு பிசிஓடி வந்திருக்கு, ஸோ இதனால் உங்களுக்கு வந்துட்டு தைராய்டு வந்திருக்குன்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்குது. ஒன்றும் ஹெரிடிட்ரியாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு நம்மளோட ஃபுட் ஹேபிட், நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஸோ அப்புறமா ஸ்ட்ரெஸ் வந்து மெயின் ரீசன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ எல்லாமே கனெக்டடு. பிசிஓடி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், தைராய்டு வரும், அப்புறம் டயபெட்டிக்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்று அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ யோகா பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா இங்கே தான் யோகா வந்து உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது சொன்னேன் இல்லையா? ஸோ இது வந்து உங்களோட கிளான்ஸோட ஃபங்க்ஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தைராய்டு கிளான்ஸ் எங்கே இருக்கும்? உங்களோட நெக்கில் இருக்கும். ஸோ எதெல்லாம் வந்து உங்களோட நெக்கு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோமோ ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே உங்களோட தைராய்டு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த தைராய்டு இஷ்யூஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிசிஓடி பிசிஓஎஸ் வந்து உங்களோட கிளான்ஸ் வந்து உங்களோட அப்டோமன் கிளான்ஸ், ஸோ லோயர் அப்டோமன் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற சீக்வன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் புஜங்காசன் அண்ட் பட்டர்ஃப்ளை போசஸ். ஸோ இதெல்லாமே சிம்பிள். இதுக்குன்னு நீங்கள் ரொம்ப மெனக்கிட்டு தலைகீழ நிற்கணும், ஹேண்ட் ஸ்டாண்டிங் பண்ணணும் அப்படி எல்லாமே கிடையாது. வெரி சிம்பிள் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு 3 months ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வீட்டிலேருந்து ஃபாலோ பண்ண முடியும். அதோட நீங்கள் ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஹெல்த்தி டயட் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும். பட் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது தெரியாமல் நிறைய பேர் நம்ம ஸ்டில் அப்படி மெடிடேஷன்ஸ், மெடிக்கல்ஸை வந்து சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் வந்துட்டு அவங்களால வந்துட்டு இருக்க முடியாது. டெய்லியுமே வந்து அந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. தைராய்ட்ஸ்க்கெல்லாம் டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும். பீரியட்ஸ் டைமில் அண்ட் ப்ரெக்னென்சி டைமில் வந்து யோகா பண்ணுறதுனால தான். பீரியட்ஸ் டைமில் வந்து யூஷுவலாக வந்து பண்ணலாம், யோகா பண்ணலாம். பட் அது உங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்து. இப்போது நம்ம நார்மலாகவே வந்து ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ டயர்ட்னஸ் இருக்காது, ரொம்ப ஹெவியாக ஃப்ளோ இருக்காது. ஒரு சிலர் வந்து அந்த 3 days வந்து அவங்க ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஃப்ளோ ரொம்ப ஹெவியாக இருக்கும். அவங்களால டெய்லி அவங்களோட ரொட்டீன்ஸ் வந்து அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கே அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம வந்து ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்காது, நீங்கள் நார்மலாக இருப்பீங்க, உங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் உங்களால் ரெகுலராக எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அதோட யோகா பண்ணிக்கலாம். அண்ட் அதில் ஒரு சில சீக்வன்ஸ் இருக்குது, இன்வர்ஷன் போசஸ் சொல்லுவாங்க. ஸோ இன்வர்ஷன்னா நம்ம தலைகீழ நிற்கிறது மாதிரியான ஒரு போஸ்டர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஹெட் ஸ்டாண்ட் அந்த மாதிரியான போஸ்டர்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்ளோ வந்து டுவர்ட்ஸ் த கிராவிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம இன்வர்ஷன்ஸ் பண்ண சொல்ல அது அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. ஸோ அது மட்டும் அதனால் நம்ம வந்து டூரிங் பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளான போஸ்டர்ஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் இருக்கிற டிஸ்கம்ஃபர்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ப்ரெக்னென்சி டைம்லையும் ப்ரெக்னென்சி டைம்லேயும் வந்துட்டு நம்ம வந்து யோகாஸ் அதுக்குன்னு ஒரு சில சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் யோகா இருக்குது. இப்போ ப்ரெக்னென்சி டைம் வந்து ரொம்ப ஹெவியான யோகா இல்லாமல் லைட்டான மூமெண்ட். மெயினாக வந்துட்டு உங்களோட அந்த டைமிங்கில் நம்மளுக்கு பேக் பெயின் அதிகமாக வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ப்ரெக்னென்சி டைமில் டூரிங் ப்ரெக்னென்சி வந்து அவங்களுக்கு பேக் பெயின் அதிகமாக வரும். ஏன்னா அவங்களோட பெல்லி வெயிட் ஃப்ரண்ட்டில் இன்க்ரீஸ்னால அவங்க போஸ்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெயினாக இருக்கும் அதிகமாக பேக்கில். அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மசில்ஸ் கிராம்பிங் அதிகமாக இருக்கும் அந்த டைமில். ஸோ அதுக்குமே வந்து யோகா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நார்மல் டெலிவரிக்கு யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னா, ஸோ யோகா பண்ணுறனால அவங்களோட ஹிப் மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு சீக்வன்ஸ், ஹிப் மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் வந்து அவங்க டூரிங் ப்ரெக்னென்சி டைமில் அவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பெல்விக் போன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நார்மல் டெலிவரிக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து
ஆஃப்டர் டெலிவரி அப்புறம் அவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் ஆவாங்க. நெறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஆஃப்டர் டெலிவரி ரெக்கவரியே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டிச்சஸ்லாம் ஆமா. வேற இருக்கும். ஸ்டிச்சஸ் இருக்கும். தென் பெயின் அதிகமா இருக்கும். ஸோ அது வந்து யோகா பிராக்டிஸ்னரா இருக்கிறாங்க. ஸோ பிஃபோர் டெலிவரி அவங்க வந்து யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு ரெக்கவரி ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அவங்களோட இண்டிபெண்டன்ட்டா அவங்களோட ஒர்க்க அவங்களால பண்ண முடியும். யாரோட சப்போர்ட்டும் இல்லாம. யோகால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னா, எந்த விஷயம் மேம் சொல்வீங்க? ஆ. எல்லாருக்குமே ஒத்து போகுமா யோகா பண்றது? கண்டிப்பா. யோகால வந்துட்டு ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே யோகா பண்ணலாம். அ என்ன அப்டின்னா, இப்போ வந்து கிட்ஸ்லேருந்து நம்மளோட எல்டர் பீப்பிள் வரைக்கும் எல்லாரும் பண்ண முடியும். பட் அவங்களுக்கு இப்போ வந்து என்ன வந்து முடியுமோ, அத அவங்க சூஸ் பண்ணணும். அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், அவங்களோட ஏஜ் ஃபோக்கஸ் பண்ணி, ஸோ அவங்களுக்கு என்னென்ன சீக்வென்ஸ் வந்து அவங்க பாடினால பண்ண முடியுமோ, அத வந்து அவங்க செலக்ட் பண்ணி பண்ணணும். இப்போ ஒரு சிலருக்கு ஷோல்டர்ல இன்ஜூரிஸ் ஆல்ரெடி இருக்கும். லிகமெண்ட் டேர் ஆயிருக்கும். பட் அவங்க வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, அது கொஞ்சம் கஷ்டம். அது இன்னுமே வந்து அந்த இன்ஜூரிஸ் அதிகமாகும் இல்லையா? ஸோ அப்போ வந்து அவங்க வந்து அது வந்து கரெக்ட்டா அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்டர் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட அவங்க ஃபர்ஸ்ட்டே அதெல்லாம் சொல்லிரணும். ஸோ இந்த மாரியான இஷ்யூஸ் எல்லாமே எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த யோகா இன்ஸ்ட்ரக்டர் கரெக்ட்டா அவங்க எத ஃபாலோ பண்ணணும், எத ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு முன்னாடியே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருவாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாரியான சைட் எஃபெக்ட் அந்த மாரி எதுவுமே இருக்காது. இப்போ யோகா பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த விஷயத்த கண்டிப்பா தவிர்த்துக்கணும் அப்படின்னா, எந்த விஷயம் சொல்வீங்க மேம்? இந்த விஷயம் கண்டிப்பா பண்ணக்கூடாது யோகா பண்ணும்போது. ஸோ யோகா பண்ண சொல்ல வந்து என்னன்னா, கம்பேரிசன் இருக்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு தான் புதுசா கிளாஸ்க்கு வருவாங்க. ஒரு குரூப் செஷன் வராங்க அப்டின்னா, பக்கத்துல ஒருத்தவங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களால வந்து ஈஸியா வந்து டச் பண்ண முடியும். இவங்களால டச் பண்ண முடியாது. பட் அவங்க என்ன நெனச்சுப்பாங்க அப்டின்னா, ஒரு வேள வந்து யோகா இன்ஸ்ட்ரக்டர் தான் நம்மளுக்கு ஒழுங்கா சொல்லிக் குடுக்கல போல இருக்கு. அதனால நம்ம பண்ண முடியல அப்டின்னு அவங்க நெனச்சுப்பாங்க. ஸோ அந்த மாரி கிடையாது. இப்ப தான் அவங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பேஷன்ஸ் வேணும். ஸோ கிராஜுவலா யோகாங்கிறது வந்து சடனா ரிசல்ட் கிடையாது. இன்னைக்கே வந்து நீங்க டச் பண்ணணும் கிடையாது. அது வந்து ஒரு கிராஜுவல் மூவ்மெண்ட். ஸோ கிராஜுவலா நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ இன்னைக்கு உங்களால வந்து உங்களோட டச் பண்ண முடியுதா? அண்ட் நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க அத ட்ரை பண்ண சொல்ல, இது ஒரு 20% இன்னும் கொஞ்சம் நீங்க ஃபார்வர்டா வந்து போவீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண சொல்ல ஒரு 30, 40 ஸோ அப்படிதான் வந்து கிராஜுவலா தான் உங்க பாடி இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டேவே வந்து நீங்க புஷ் பண்றீங்க, உங்க பாடிய புஷ் பண்றீங்க அப்படின்னா, அங்க மசில் டேர் ஆறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா அவங்களால தென் அகைன் நெக்ஸ்ட் கிளாஸ் வரமாட்டாங்க. எனக்கு வந்து பெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. புஷ் பண்ணாலும் தப்பு, புஷ் பண்ணலனாலும் தப்பு. ஸோ நம்ம பாடியோட அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். நம்ம பாடி இவ்வளோதான் போதா? ஸோ அந்த லெவல்ல போனா போதும். ஆனா கண்டிப்பா அந்த கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால ஃபீல் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா நம்ம கன்சிஸ்டன்ட்டா பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். பட் அந்த கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் இல்ல. 2 நாள் நான் கிளாஸ்க்கு வரமாட்டேன். 3வது நாள் தான் நான் கிளாஸ்க்கு வருவேன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட்டு டே, செகண்ட் டே வந்து பண்ண அந்த சீக்வென்ஸ் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. 3 டே வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ண சொல்ல, அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் இருக்கணும். உங்க பாடி வந்து அவேர்னஸ் உங்களுக்கு தெரியணும். அண்ட் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு எந்த லெவல்ல ஃபாலோ பண்ண முடியுதோ, அந்த லெவல்ல பண்ணா போதும். ஸோ கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் ஃபீல் பண்ணா போதும். நீங்க பிரீத் இன், பிரீத் அவுட் பத்தி இப்போ பேசியிருந்தீங்க. யாராச்சும் கோவம் வந்துச்சு அப்படின்னா, உடனே அமைதியாயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீ பிரீத் இன், பிரீத் அவுட் பண்ணு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மென்டலி அது உண்மையாலே சரியாகுமா? இல்ல வந்து மித்தா மேம்? இல்ல கண்டிப்பா அது வந்து எல்லாருமே சொல்றது. இப்ப நீங்க சைக்காட்ரிஸ்ட் போறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க மெடிசின்ஸ் குடுப்பாங்க. அதோட சேர்த்து நீங்க யோகா பிராக்டிஸ் பண்ணுங்க ம். அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ யோகாங்கிறனா அதில வந்து பிராணாயாமாவும் வந்துரும், மெடிடேஷனும் அதிலேயே கவர் ஆயிரும். ஸோ யோகாங்கிறது அந்த பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட்டோட சேர்ந்து பண்ற ஒரு பாடி மூவ்மெண்ட் தான் யோகா. ஓகே. ஸோ அதுதான் ஒரு கம்ப்ளீட் ஒரு யோகாங்கிறது இந்த பிராணாயாமாவோட சேர்ந்து பண்றது. எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் ஒரு உங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, உங்களோட ஹார்ட் பீட் அதிகமாகுது, பிரீத் இன் பிரீத் அவுட் ரொம்ப ஷார்ட்டேஜா இருக்கு அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து உங்களோட ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஜஸ்ட் உங்களோட நோஸ் வழியா ஏர்
உள்ளே போகிறது அண்ட் வெளியே வருது. ஒரு பெரிய டெக்னிக்லாம் கிடையாது. நோஸில் ஏர் உள்ளே எப்படி போயிட்டு எப்படி வெளியே வருது அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ அதுதான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஓகேங்களா? பெரிய விஷயம் நீங்கள் இவ்வளோ ஹோல்ட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. இனிஷியலாக நீங்கள் இதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கிறது ஸ்லோ டவுன் ஆகும். எதனாலனா உங்களோட எப்போவுமே ஒரு டென்ஸ்டாக இருக்கிற நம்ம பாடி வந்து அந்த சிக்னல் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் நம்மளோட பிரெயினுக்கு. ஓகே, நம்ம அப்படி தான் இருக்கோம் இல்லையா? நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ எப்போவுமே ஃபாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க நம்மளோட பாடி அண்ட் பிரெயினுக்கு அந்த போயிட்டே இருக்கிற சிக்னல் வந்து நம்ம பிராணாயாமம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்க சொல்ல அது வந்து சிக்னல் ஸ்லோ ஆகும். ஸோ அந்த ஸ்லோ ஆகிறதே நம்மளோட பாடி வந்து காம் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் யோகா பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் சொல்லுவாங்க, கிளாஸில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, மேம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, நான் வந்து கிளாஸ் வர சொல்ல எனக்கு அவ்வளோ டென்ஷன் இருந்துச்சு, இன்னைக்கு நான் வரவா வேண்டாமான்னு வந்து யோசிச்சுட்டே வந்தேன், பட் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கு, ரொம்ப பாடி லைட்டாக இருக்குன்னு சொல்கிறது அதுதான் ரீசன். ஏன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டோம். யோகாங்கிறது ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கிடையாது, ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு ஒர்க் அவுட்ஸ்லேயே வந்து ஜூம்பா லைக் டான்ஸ் ஆடிட்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ யோகாலையும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா மேம்? யோகாங்கிறது வந்து ஒரு ஸ்லோ மூமெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி மாடிஃபிகேஷன்லாம் நாங்கள் இன்னும் கொண்டு வரல. ஓகே மேம். அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயம் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க யோகாலையா? ஆமாம். யோகால வந்து மாற்றிக்கணும் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டை தான் நான் மாற்றிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வருவாங்க, மேம் நான் வந்து இப்போ நான் 1 மந்த் வந்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கேஜி என்னால் கம்மி பண்ண முடியும் சொல்லுங்கன்னு நம்மக்கிட்டே கேட்பாங்க. ஸோ ஆனால் அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது இருக்காது. கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது இருக்காது. அண்ட் பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுவும் இருக்காது. பட் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் 1 மந்த் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ கேஜி லாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து மாற்றிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இப்போ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று நம்மளோட ஹெரிடிட்ரி ஒரு ரீசன் சேம், அப்புறமா ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ், நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்ம பண்ணுற ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் வந்து ஒரு 30% தான். ஓகே, ஸோ மீதி 70% வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். ஸோ அதை நம்ம எப்படி பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு வரோங்கிறதுல தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவங்க. பட் யாருமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லை. நம்ம வந்து யோகா வரோம் அப்படின்னா நம்ம தான் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட வெயிட் லாஸ் ஆகிறதுக்குங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட வராங்க. அந்த மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக ப்ரூஃபும் கேட்பாங்க மேம். இந்த மாதிரி நான் இது ட்ரை பண்ணுறேன்னா எனக்கு இது நடக்கணும், எனக்கு இது ரிசல்ட் தெரியணும்ல, ஸோ அதுக்காக நீங்கள் எனக்கு என்ன சொல்வீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து இன்னும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா யோகாவில் வந்து என்ன எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அதுக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலுமே உங்களோட ஹாப்பி ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும். மெயினாக வந்து இப்போ யோகாவில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரேட்டிவ் யோகான்னு இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணுற மாதிரியான யோகா போசஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹாப்பி ஹார்மோன், அதாவது உங்களோட பெயின் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் உங்கள் பாடி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான யோகா போசஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஹார்மோன் நீங்கள் சொன்ன மாதிரி இன்க்ரீஸ்ட் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.